ஹாய் மக்களே, திஸ் இஸ் கிறிஸ்டோபர் ஹியர் ஃப்ரம் அறிவு ப்ரோ. என்னடா டைட்டில் வந்து எப்படி கம்பெனி செக்ரட்டரி வாரிசு படத்துல விஜய தளபதியை ஹெல்ப் பண்ணியிருக்கானா? ஆமாங்க, ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி தான் நம்ம பேச போறோம் இந்த வீடியோல. இப்போ அந்த போர்ட் மீட்டிங் சீன் பார்த்துருப்பீங்க கரெக்டா? விஜய் வந்து சண்டை போட்டுருப்பாரு எம்டி ஆகணும்னு, கரெக்டா? அண்ட் அவர் அண்ணன் வந்து இல்லை, டேரக்டர்ஸ்லாம் ஏன் சப்போர்ட்ல இருக்காங்க, மெஜாரிட்டி ஆஃப் த டேரக்டர்ஸ்லாம் ஏன் சப்போர்ட்ல இருக்காங்க, ஸோ கம்பெனியை நான் தான் கண்ட்ரோல் பண்ணுவேன்னு. ஸோ அங்கே பார்த்தீங்களா ஒரு சீனில் ஒரு ஆள் இருந்திருப்பாருங்க. ஸோ விஜய் வந்து பெர்மிஷன் கேட்பாரு, நான் வந்து கேன்வாசிங் பண்ணலாமான்னு, கரெக்டா? See, this is allowed by company law. கம்பெனி லா ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்குங்க. நீங்கள் ஒரு டைரக்டராக இருக்கீங்கன்னா ஒரு போர்ட் மீட்டிங்கில் யூ கேன் ஆல்சோ ஸ்டாண்ட் ஃபார் தட் பொசிஷன். ஸோ அவங்களும் கேன்வாசிங் பண்ணலாம், ரைட்? அது அப்படி கேன்வாஸ் பண்ணி தான் ஒரு நல்ல சீன். நீங்கள் பாருங்க. அவனை கொண்டு போய் கிரவுண்ட்ல டிராப் பண்ணிட்டு பாசமா அவனு சொன்னார் சார். என்ன சொன்னார் சார்? ரைட், கேன்வாஸ் பண்ணி நிறைய ஆளுங்களை அவர் சைடுக்கு எடுத்துட்டு வந்தாரு. இதே மாதிரி தாங்க ரியல் லைஃப்லயும் நடக்கும். ஆனா இந்த மாதிரி நம்ம தளபதி படத்துல மாதிரிலாம் இருக்காது, ஆனா ஒன்னும் சீரியஸ் நோட்ல இருக்கும். ஸோ whoever what I say controls the majority of the directors or the board of directors, they run the company because management is different from the shareholders in படிச்சிருப்போம். ஸோ running of the company வந்து போர்டு தான். So whoever has the majority of the board will run the company, right? அதுதான் அந்த படத்துல பார்த்திருப்போம். அந்த சீன்ல என்ன பார்த்திருப்போம்னா, ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டுட்டு உட்கார்ந்து இருப்பாரு, ரைட்? அவர் தான் சொல்லுவாரு, விஜய் ஹேஸ் த ரைட்ஸ் டு ரன் ஃபார் கேம்பெயினிங் ஆர் கேன்வர்சிங், ரைட்? அண்ட் ஓட்டு கேட்கலாம் அதெல்லாம். ஸோ இதே மாதிரி தாங்க ஒரு கம்பெனி செக்ரட்டரியும் ஒரு கம்பெனியில் he will be in the position where இந்த மாதிரி நெட்டிகிரிட்டிஸ்லாம் இருக்குன்னா அவர் தான் ஹேண்டில் பண்ணுவார். ஒரு போர்ட் மீட்டிங்கை ரன் பண்றது எப்படி லீகலா ரன் பண்றதுன்னு ஒரு கம்பெனி செக்ரட்டரி தான் சொல்லி கொடுப்பாரு, ரைட்? ஸோ he will also be seated at the board. He is not a director. Company secretary is not a director. He will also, but he is a secretary of the board and the company. So he will be seated in the board meeting and he will guide எப்படி லீகலா எப்படி எடுத்துட்டு போகணும், எப்படி ஒரு போர்ட் மீட்டிங்னா எப்படி நடக்கணும். ஸோ he will comply with SS1 secretarial standards சொல்லுவாங்க, ரைட்? SS1 and company law. ஸோ அந்த ரைட்ஸ்ல தான் விஜய்க்கு கேன்வாசிங் ரைட்ஸ், பேசுற ரைட்ஸ், ரைட் டு ஸ்பீக் அதெல்லாம் இருந்துச்சு பிஃபோர் ஓட். அதனால தான் பேசி அவர் மெஜாரிட்டி வின் பண்ணி ஆஃப் த டைரக்டர்ஸ் வின் பண்ணி அவர் கம்பெனி ஆஃப் த கண்ட்ரோல் ஆஃப் த கம்பெனியை எடுத்தார், ரைட்? இப்படிதான் இந்த கம்பெனி செக்ரட்டரியோட பொசிஷன், ரைட்? ஹீ வில் கவர்னன்ஸ் எடுத்து பாருங்க. கவர்னன்ஸ் ஆஃப் த கம்பெனி கரெக்டா ஓடுதா, கரெக்டா ரூல்ஸ் ஒபே பண்றாங்களா கம்பெனி, அதுதான் ஜாப் ஆஃப் அ கம்பெனி செக்ரட்டரி. நம்ம தளபதி சொன்ன மாதிரி தான், சீட்ல பவர் இல்லைங்க, ஆனா கம்பெனி செக்ரட்டரி பொசிஷன் இருக்குல்ல, அது ரொம்ப பவர்ஃபுல்லுங்க, ரைட்? ஸோ நீங்க இந்த கோர்ஸ் பண்றீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பாடுறா, நாங்க தான் ஹெல்ப்பே பண்ணியிருக்கோம் தளபதிக்கும், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் கிளிப்ல பார்க்க போறீங்க பெங்களூர்ல எப்படி நம்ம செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, ரைட்? ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில் தி ஷோ, ஐ மீன் சர்ப்ரைசஸ். அண்ட் நிறைய பேர் படத்தை இப்ப பார்த்திருப்பீங்க, அதனால தான் இந்த வீடியோ இப்ப ரிலீஸ் பண்றோம். என்ஜாய் தி கிளிப். See you. Bye bye. Ta.